இல்ல எங்களுக்கு பணம் வந்துருது. இப்ப வர வேண்டிய பாக்கி எல்லாம் இல்ல. அது எப்படின்னா நாங்க செலவு செய்துட்டு யூசி போட்டு கொடுத்துட்டோம்னா அவங்க கொடுத்துருவாங்க. அதனால ஒன்றும் அதிக இந்த துறையை பொறுத்த வரைக்கும் அது உங்களுக்கு பெண்டிங் இல்ல. நம்ம இந்த தடவை மண்வளம் அப்படிங்கறத மெயின் சோ இது லாஸ்ட் டைம் ஒவ்வொரு அஜெண்டா வச்சிருந்தோம். இந்த தடவை மண்வளம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமா பாக்குறீங்க? இல்ல நம்ம நம்மளோட இந்த மண் வளத்தை பத்தி பாத்துருக்காங்க. நீங்களும் கூகுள் பண்ணி பாத்தீங்களா? தமிழ்நாட்டில் இருக்க மண்ணு பூருமே ரெட்டா இருக்கும். Okay, whereas when you see Kerala it is green and other states at least they have some yellow. So when you think of a long-term perspective, land doesn't belong to you and me. It belongs to every creature that is were born or going to be born. It is for everyone. So it's very important to leave at least a moderately better land for our future generations. Okay, land doesn't belong to any of us. We are only users. While using, we need to be careful to leave a better legacy for our future generations. So we thought we should at least initiate a action where we preserve our soil. Soil preservation is the root of everything. If soil refuses to yield, then we won't have food to eat. So that was the whole thinking behind it. அதே போல இந்த மாதிரி அனைத்து பயிர்களும் ஒரு குறிப்பிட்ட பயிர் இல்லாம எல்லா பயிர்களுக்கும் ஒரு ஃபோக்கஸ் இந்த பட்ஜெட்ல பார்க்கணும். சோ இது எந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு பயனளிக்கும்? இல்ல எல்லா பயிர்களையும் அனைத்து விவசாயிகளையும் உள்ளடக்கி ஒரு பட்ஜெட் தயாரிக்கணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த மேஜர் கிராப்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். அதே போல இந்த சிறிய இயந்திரங்கள் வேளாண்களுக்கு பயன்படுத்தக்கூடிய சிறிய இயந்திரங்கள் அதோட தயாரிப்புகளை ஊக்கப்படுத்தணும், கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஃபோக்கஸ் இந்த பட்ஜெட் இல்ல பிகாஸ் மெக்கனைசேஷன் ரொம்பவும் இன்னெவிட்டபிள். இதை நம்ம லார்ஜர் ஸ்கேல்ல பார்க்கணும். நமக்கு இனிமே வேலைக்கு ஆட்கள் கிடைக்க போறது கடினம். ஏன்னா நம்ம சொசைட்டியே சின்னதாயிட்டு வருது. நம்மளோட TFR 1.7. ஸோ அதனால நம்மளும் மேற்கத்திய நாடுகளுக்கு இணையா நம்ம மெக்கனைசேஷன்ல போனாதான் அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும். அதற்காக தான் we said okay let everything be. அதாவது அதை ரெண்டு ஃபோக்கஸா சொல்லியிருக்கோம். அந்த பட்ஜெட்ல ஒன்னு சொல்லியிருக்கோம். இல்லாட்டா நாங்கள் இன்னொன்னும் பிளான் பண்றோம். அதாவது இந்த கிராப் எல்லாம் பாத்தீங்களா ஒன்னு ஒரு சமயத்துல ஈல்டு வரும். அப்ப அதனால மேனுவலா போய் ஒரு சமயத்துலயும் அதை பிக் பண்ண வேண்டி இருக்கு. ஸோ இந்த மெக்கனைசேஷன் வரும்போது நம்ம ரிசர்ச் படியும் ஒரே சமயத்துல ஈல்டு பண்ற மாதிரி அப்படி மெஷின்ல வரும். இந்த காட்டன்ல பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ரிசர்ச்சஸும் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி மெஷின்ஸையும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சரியா? தேங்க்யூ.